अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 22 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் திருநாள், மூலா நட்சத்திரம், தனுசு ராசி, தேய்விரை அஷ்டமி. என்ன ரொம்ப முக்கியமான சூக்ஷமம் அப்படின்னு புரிஞ்சிங்கன்னா, ரொம்ப முக்கியமான பரிகாரங்களில் இந்த கேது நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூலா நட்சத்திரம் தான் பேசிக்கலாகவே ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரமாகிய மூலா நட்சத்திரத்தின் மேலே எந்தெந்த கிரகங்கள் போய் உட்கார்ந்துருக்கோ அந்த கிரகம் பொதுவாகவே குலதெய்வத்துடைய தோஷம், பூர்வீகத்துடைய தோஷத்தை காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அதனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே ருத்ராபிஷேகம் செய்வது, ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது, எந்த அபிஷேகம் பண்ணாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக அந்தந்த ஜாதகங்கள் பிரகாரம் நம்ம எந்த கிரகம் அதில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவத்தை நம்ம அபிஷேகமாக செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். பொதுவாகவே பெரிய பெரிய தடைகளாக இருந்தாலும் அது உடைக்கக்கூடிய பிராப்தம் ருத்ராபிஷேகத்தின் மூலியமாக இது மாற்றம் கொடுக்கும். இது ஒரு ரொம்ப முக்கியமான பரிகாரம். நிறையா பேருடைய ஃபேமிலி, நிறையா பேருடைய ஜாதகங்களில் ஒரே அடியாக ஒரே மாதிரியாக இருக்கும். இதே மாதிரி கேது நட்சத்திரத்தில் போய் 4 கிரகம் 3 கிரகம்னு உட்காந்துருக்கும். அதோடைய வேல்யூ எல்லாமே கம்மியாகிடுது. ஸோ இதை பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் பண்ணணும், அப்போ தான் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். சாப நிவோச்சனம் அப்படின்னு சொல்லுவோம், விமோச்சனம், அது கண்டிப்பாக அடையக்கூடிய பிராப்தம் ஏற்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம், கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம், சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். இதெல்லாம் ஒரு மன வருத்தம் இருக்கும். எங்கள் அப்பா இது என்கிட்ட சொல்லவே இல்லை, நானும் எங்கள் அப்பாட்ட நல்லா தான் பேசுகிறேன், அப்பாவும் எங்கிட்ட நல்லா தான் பேசுகிறாரு, இந்த டிஸ்டன்ஸ் ஏதோ மெயின்டைன் பண்ணுறாரு, என் பையன் எங்கிட்ட இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறான், ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லணும், அவன் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி எதெல்லாம் சொல்லலைங்கிற வருத்தங்கள் இருக்கோ அதெல்லாம் இன்றைய நாள் கண்டிப்பாக நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான நாள். அந்த மாதிரி பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசி, வீட்டில் பெரியவங்க கிட்ட இருக்கக்கூடிய சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் பெரியவங்க தானே, அம்மா அப்பா தானே, எந்த விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லலாமே. உங்கள் பசங்க தானேங்க, நீங்கள் சொல்லினா எப்படி தெரியும்? இந்த மாதிரி வருத்தங்கள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் பொதுவாகவே தான தர்மங்களுக்கு, ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவிக்கு நன்றி கடன் செலுத்தக்கூடிய அற்புதமான நாள். யோமி அப்படின்னு சொல்லுவோம்ல, எப்பாரு ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருப்போம், அவர் நமக்கு திருப்பி பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கண்டிப்பாக நடக்கும். எப்பவுமே உதவிங்கிறது ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி அவங்களும் நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் மேஷத்திற்கு அதிர்ஷ்டசாலிகளாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ராஜ கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் சந்திரன் பரவாயில்ல, ஆனால் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கனால இது தப்பாயிடுமோ, அது தப்பாயிடுச்சோ, இந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது தப்போ, இந்த ரிப்போர்ட்ல ஏதாவது தப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாகவே இந்த கன்ஃபியூஷன் இருந்துருக்கும், குழப்பம். அது குழப்பத்திலும் குழப்பம்னு சொல்லலாம். தெளிவான குழப்பம் இல்லாமல் குழப்பத்திலும் குழப்பம். நான் பேசுறதே உங்களுக்கு குழப்பமா இருக்கும், ஏன்னா கேத்து இருக்கிறனால அது அப்படிதான் வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் வீட்டில் பெரியவங்களுக்கும் நமக்கும் சில ரகசியங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். நான் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ஐ எம் க்ரோன் அப் அப்படின்லாம் சொல்றது அதெல்லாம் வேணாம். பெரியவங்க இல்லாமல் நம்ம யாருமே கிடையாது. அதனால இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் அந்த குழப்ப நிலையை அகலணும் அப்படின்னா ஜம்முன்னு போய் விநாயகரை பார்த்துட்டு வருது. கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இதை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போகிறோம், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். யாராக இருந்தாலும் சரி இன்றைய நாள் நல்லா இருக்கும், தைரியமா இருங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் கவுன்சிலர்ஸாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்வு காண முடியல, போய் உட்காந்து பேசினாதான் அந்த தீர்வு. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நிலைமைகளில் உட்காந்து பேசி அந்த மன வருத்தங்களை கிளியர் பண்ணக்கூடிய நாள். அதே மாதிரி மன வருத்தம் யாருக்கிட்ட இன்றைய நாள் நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுவீங்கன்னா வாழ்க்கை துணையோட தான் ஷேர் பண்ணுவீங்க. 7ஆம் இடம்னா கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் கேது நட்சத்திரத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்கனால மனம் விட்டு பேசி இருக்கிற பிரச்சனைகளை முடித்து கொள்ளக்கூடிய நாள். சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி நாட்களில் நிறைய புண்ணியங்களை சம்பாதிப்பீர்கள். 10 பேருக்கு முடியலைன்னா உதவுவீங்க. அதே மாதிரி நிறைய ஞானிகளை பார்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. பயங்கரமான ஞானம். இந்த மாதிரி நபர்கள்லாம் இன்றைய நாள் தரிசிக்கிறதே பெரிய சமாச்சாரம். அது இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் 2 நட்சத்திரம் கேத்துவா இருந்தால் செவிலியர்களுக்கு நல்லா இருக்கும். மருத்துவ கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். நாடி பிடித்து பார்க்கக்கூடிய BNYS டாக்டர்ஸ்க்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எந்த விஷயத்த நமக்கு செயல்படுத்த முடியலையோ அது மற்றவர்கள் மூலியமாக செயல்படுத்த ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி நாட்களில் போட்டிமையும் பொறாமையும் மற்றவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. தனித்திறமை ஜுவலிக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகத்துக்கு இந்த நாள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் ஆஞ்சநேயரை மட்டும் எப்பவும் விட்டுறக்கூடாதுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா அப்புறம் எது உங்களுக்கு நடக்கலையோ எது உங்களுக்கு நடக்காதுன்னு நீங்கள் நம்புறீங்களோ அது நடக்கும். அதுதான் ஆஞ்சநேயருடைய வழி. மூலா நட்சத்திரம் மாதிரி ஒரு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. ராமனுக்கே அவர் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காதுன்னா அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குமா? சூப்பரான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் 2 நட்சத்திரம் கேத்து தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம் அது அப்படியே நடக்கிறது. 10 பேருக்கு ஒரு விஷயம் எடுக்கணும் செய்யணும்னா அது நடக்கும். யாரையும் தேவையில்லாம தொந்தரவு பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நாட்கள்ல குழந்தைகளுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்கறது, குழந்தைகளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கறது, ஸ்லோகங்கள் கற்றுக் கொடுக்கறது, ஆர்ட் அதாவது வரை டிராயிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறது, ஏதோ ஒரு கலையில் இந்த நாள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அதே மாதிரி எப்போவோ இருக்கிற பிரச்சனைக்கு மனசில் வருத்தம் உட்காந்துருதுன்னா அந்த வருத்தங்கள்லாம் இந்த நாள் பேசி முடிக்கக்கூடிய நாள். அமோகமான நாள். குழந்தைகளுக்குடைய மன வருத்தத்தை கேட்டு அறிந்து அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தயவுசெய்து எல்லாருமே வீட்டில் மனசு விட்டு குழந்தைகிட்ட பேசுங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தீர்வு கிடைக்கும். ஏன்னா இப்போ டைம் பீரியட் எப்படின்னா எல்லாத்தையுமே மறைக்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ஓப்பனாக யாருமே பேசுகிறதே கிடையாது. வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஓப்பனாக பேசாமல் வெளியாள்கிட்ட ஓப்பனாக பேசுறதுனால தான் பிரச்சனைகளே வருது. அது சிம்மத்துக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்றைய நாள் இதெல்லாம் பண்ணுங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்காரு. 2 நட்சத்திரம் கேத்தூர்னா வீடு நிலப்புறன்கள் வாகனங்கள் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ். திடீர்னு பார்த்தா மரக்கதவு அதில் கரையான் பிடிச்சிருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது. நல்லா ஓடின்னு இருக்கக்கூடிய வண்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லீக் ஆகும், அது என்னன்னு பார்த்தா அந்த பம்பு சரி பண்ணுறது. இந்த மாதிரி சூப்பராக இருக்கக்கூடிய ஷவர் டேப்பு அது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், கோளாறு வரும். இந்த மாதிரி கோளாறுகளை சரி செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதே மாதிரி வேறு மொழி பேசக்கூடிய நண்பர் இன்றைய நாள் உங்கள் வீட்டுக்கு வருவார். அந்த விஷயத்தின் மூலிமா ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிறார். அவங்க வீட்டில் கல்யாணம் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்லாம் சொல்லி இன்வைட் பண்ணுவாங்க. இன்விடேஷன் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது ஒரு சில பேருக்கு. ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. மனோர் காரகன் சந்திரன் தன் வீட்டில் மெயினாக தன்னுடைய பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறது, குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது. சந்திரன் 2 நட்சத்திரம் கேத்துவாக இருக்கிறது. மன ஒற்றுமை இருக்கும், யாருக்கிட்டையும் போட்டி போறாமல் இருக்காது. 2வது உங்ககிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பேசினாலும் சரி அப்படியே மனசை திறந்து அப்படியே அருவி மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கொட்டுவாங்க. மற்றவங்களுடைய ரகசியங்களை அறியக்கூடிய கண்டறியக்கூடிய அவங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லக்கூடிய அவங்க மனசை மாற்றக்கூடிய புத்துணர்ச்சியை ஊட்டக்கூடிய நபர்களாக துலாம் ராசி நண்பர்கள் அத்தனை பேர் இருக்க போறீங்க. ஸோ பேசிக்லி யூ ஆர் ஒண்டர்ஃபுல் பீப்புள் ஃபார் த சொசைட்டி இந்த நாளுக்கு. ஸோ அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் சந்திரன் 2 நட்சத்திரம் கேது தொடர்பு. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் மனோதிடம் சங்கல்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த விஷயத்தையுமே வாய் விட்டு சொல்லக்கூடாது. நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளோ பணம் வரப்போகிறது, என் பையனை இங்கே சேர்க்க போகிறேன், என் குழந்தைகளுக்கு இப்படி நல்லா இருக்க போகுது, என் குடும்பம் இப்படி நல்லா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லக்கூடாது. எப்பெல்லாம் இந்த கேத்துங்கிற பிளானட் கனெக்ட் ஆகுதோ அந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு ரகசியங்களை மெயின்டைன் பண்ணுறது. நம்ம வாயிலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே திருஷ்டியாக மாறும். அதனால தான் சொல்கிறேன், வெளியே சொல்லாதீங்க, பொறுமையாக இருங்க, வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஒரு காரியம் ஜெயிக்கணும்னா கண்ணாக இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறது தான் திறமை.
இந்த நாளில் அதை பண்ணுங்க, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. நல்ல மாற்றத்தை கொடுப்பார். சூப்பராக இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெரியாத ஒரு பாதையை இன்றைய நாள் கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம். கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன். ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா சந்திரனே கேத்துவுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார்னா கேத்துவுக்கு எவ்வளோ பவர். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வீக மார்க்கங்கள், ஆன்மீக மார்க்கங்கள் பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு வேறு மொழி பேசக்கூடிய ஒருத்தர் நபர் மூலியமாக ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிய வரும், புரிய வரும். அது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம். இவ்வளோ நாள் தெரியாமல் இருக்கே, இப்போவாறு தெரியுதே அப்படிங்கிற மாதிரி அதுவுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் ராமபிரான் வழிபாடு இந்த நாள் செய்தீங்கன்னா எதெல்லாம் தடையாக இருக்கோ, எந்த காரியங்கள்லாம் நடக்கலையோ, எதெல்லாம் தள்ளி போயின்னு இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்ரீமத் ஹனுமத் சுவாமிகளுடைய அனுகிரகத்தின் மூலியமா, ஆசீர்வாதத்தின் மூலியமா நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோணத்திலேயே கேத்து உட்கார்ந்துருக்கு. ஆனால் விரயஸ்தானத்தில் சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா கேத்து நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம். பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுறாருன்னா உங்களை ரொம்ப ஆன்மீகத்தில் புஷ் பண்ணுறார், டவுட்டை க்ரியேட் பண்ணுறார். இது நடக்குமா நடக்காதா, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்காங்கிற மாதிரி இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் இன்றைய நாள் பதில் தெரியும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கிறதுலாம் 12ஆம் இடத்துல பொதுவாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறது, தள்ளி போயின்னு இருக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே இன்றைய நாள் முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணலாம்? ஏகதந்தனை வழிபாடு செய்வது, உச்சி பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய நாள். சந்திரன் என்ற நட்சத்திரம் கேது குருவுடைய வீட்டில் இருக்கிறது அமோகமான நாள். அது லாபமா வேற அமைஞ்சிருக்கு. வேறு மொழி அல்லது வேறு மதத்தினர் மூலியமா லாபங்களை கொடுக்கும். ஆசிரியர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். வேத விற்பனர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எந்த துறைகள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை தயவு செய்து ரகசியமாக வச்சுங்க. சந்தோஷத்தை வெளியே சொல்லாமல் இருந்தால் தான் அந்த சந்தோஷம் நிலைக்கும். அது இன்றைய நாள் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், பெரிய ஏற்றம் கொடுக்கும். டப்பு கேரண்டி உங்களுக்குலாம். சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்றாருன்னா கேது நட்சத்திரத்துல சஞ்சாரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வேலையை செய்வது. சட்ட வல்லுநர்களுக்கு சூப்பரா இருக்கும். வாதாடி ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்பிட்ரேஷன் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. மருத்துவர்களுக்கு யோகமான நாள், ஆன்மீகவாதிகளுக்கு யோகமான நாள். அதே மாதிரி கெமிக்கல் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் என்ன விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அது நடக்கும். அதே மாதிரி ரிசர்ச்சில் இருக்கீங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா கிளாக் ஆக மாட்டேங்குது, அது ஆனால் தான் எனக்கு பிஹெச்டி, எனக்கு தீசிஸே அப்போ தான் வரும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி யாரெல்லாம் இந்த செஸ் பிளேயர்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். உங்கள் மனசில் உள் உணர்வுகள் தோணும். அந்த உள் உணர்வுகள் 100% கரெக்டாக இருக்கும். தைரியமாக இருக்கலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் கும்பம், 2வது தனுசு, 3வது மேஷம். மற்ற அனைவருக்குமே இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே திருப்தி லாபம் நிறைய வேணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.